Hi friends, today is Saturday. ரொம்ப நாள் கழிச்சு சாட்டர்டே இன்றைக்கி தான் எனக்கு லீவ் கிடச்சிச்சு. சரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் வந்தாக்க தோட்டம் இந்த நிலமையில் கிடந்துச்சு. இது எல்லாமே குரங்குடைய அட்டகாசம். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே அவ்வளோ களை, அவ்வளோ செடி, பூச்செடி, எல்லா செடியுமே வச்சுருக்குறேன். பட் எல்லாமே களையில் போயிட்டு இந்த கருவேப்பிலை கண்ணையும் வளைச்சி வச்சுச்சிங்க. எங்கள் வீட்டில் இந்த கத்தாழை அதிகமாக பூ பூக்கும். மேக்ஸிமம் கத்தாழை யார் வீட்லேயும் பூ பூக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரேர் கத்தாழை பூ பூக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் பூக்கும். அதே மாதிரி இந்த கத்தாழையும் பூ பூத்து பாருங்க இப்போ தான் காஞ்சிருக்குது. கத்தாழை வீட்டில் பூ பூத்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி கத்தாழை பூ பூக்கும். அண்டு இவ்வளோ இப்படி கிடக்குது. சரி இன்னைக்கு இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை காட்டுறேன். இந்த பெரண்டை செடியை பாருங்க. இது வளரட்டுமேனு கயிறு கட்டி விட்டாக்க, நீ சொல்கிற மாதிரிலாம் நான் வளர மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் வளருவேன். அது எப்படி எந்த அளவுக்கு போயிட்டு எது வரைக்கும் வளர்ந்துருக்கு. கொஞ்ச நாளாக கவனிக்காமலும் விட்டுட்டான். இந்த வாழைக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் உயிர் பழைக்கணும் பழைச்சிட்டு இருக்குது. குரங்குக்கு தப்பி இது வரைக்கும் வந்திருக்குது. இது வரைக்கும் குரங்கு கண்ணில் மாட்டல. சரி இருக்கட்டும், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது இந்த செடி பேரையே நான் மறந்துட்டேனே. இன்னமும் சொல்லுவாங்க செடி பேர், நல்லா வாசனையாக இருக்கும். கற்பூரவள்ளி தழை. இந்த செடி இருக்கிற இடம் பக்கத்துக்கு போனாலே உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். தம்மாத்துண்டு ஒரு துணுக்கு தான் வச்சேன். அது கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டனால அதுவும் அது இஷ்டத்துக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. பாருங்க, இந்த கத்தாழை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன செடி தான் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். அது என் வீட்டை கத்தாழை தோட்டமாகவே மாறிடுச்சு. குட்டி குட்டி கத்தாழை. இதை பாருங்க, இன்னும் குட்டி குட்டி என்ன கிளம்பி வந்துட்டு இருக்குது எல்லாமே தானா. நானும் விட்டுறது, கத்தாழை தானே சரி வளர்ந்தா போட்டோம் அப்படின்னு நானும் விட்டுறது. நானும் என் வீட்டில் ஒரு கத்தாழை பெரிய தோட்டமே இருக்குது. பாருங்க காலையில எப்படி கிடந்தது இந்த இடம், இப்போ எப்படி சீர் பண்ணியிருக்கேன் பாருங்க. காலைல ஆரம்பித்தேன், அப்புறம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போயிட்டேன். திரும்ப ஈவினிங் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் முடிக்கணும்னு. பட் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் முடிச்சிருக்கேன். இன்னும் பாதி கிடக்குது. இன்னும் இந்த முல்லை செடியை மட்டும் சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு காமிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருந்த முல்லைக்கொடி. அதை அந்த பழுத்து போனதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை சரி பண்ணி எந்தெந்த இதில் மொக்கு இருக்குதோ அதை மட்டும் வச்சுட்டு ரொம்ப அடர்த்தியாக டிஸ்டர்பன்ஸாக இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம். நல்லா இருக்குங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ டிப்ரெஷனில் இருந்தாலோ கார்டனிங் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஹாபி. நீங்கள் அந்த மண்ணில் கையை வச்சு செய்யறது, அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்ஸை நீங்கள் அந்த களையெல்லாம் எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்கள்கிட்டருந்து போகும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது. கார்டனிங் நீங்கள் உங்கள் ஹாபியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களை காம் பண்ணும். உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ணும். உங்களுடைய கனெக்ஷனை, அந்த எர்த்து கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை உங்களுக்கு அதிகப்படுத்த உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் சென்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.